இறந்து போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமானது. திமுக ஆட்சியிலே 24 பேர் வந்து சிறை மரணங்கள் நடந்துள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய குற்றச்சாட்டுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ வந்து சிஎம் கூட வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி விசாரணைக்கு கொண்டு போய் கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டா நாங்கள் பார்த்துட்டு வந்து சும்மா இருக்க மாட்டோம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய தண்டனையை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. இல்லை, உரிய தண்டனை வந்து கொடுத்துருந்தா ஏன் இந்த கொலை நடக்குது சார் அஜித்குமார்? ஏன்னா இதுக்கு முன்பாக 23 பேர் வந்து சிறை மரணங்கள் இதே ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. ஸோ அந்த 23 தடுத்திருந்தா 24 நடந்திருக்காதுல்ல சார்? நடந்திருக்காது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்குகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில காவலர்கள் வந்து பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கெட்ட பேர் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க.